குலதெய்வத்தை மாதந்தோறும் போக முடியலன்னா இந்த தமிழ் புத்தாண்டு வர இந்த வருட பிறப்புல ஒரு 3 தடவையாவது போயிட்டு வருது. மேசத்துக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம், மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இவங்களை பாதிப்புக்கு உள்ளாகாது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். கண்டிப்பா மேம். அப்படியே நீங்க குலதெய்வத்தை போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்க. அங்க போய் ஏதாவது பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் கண்டிப்பாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம், அமாவாசை நம்ம சொல்லிட்டோம். இதுல இந்த பெண்களுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அம்மாவளியில சொத்துக்களோ அல்லது அம்மாவளியில உடல் தொந்தரவோ, அம்மாவுக்கே உடல் ஆரோக்கிய குறைபாடு, மருத்துவ செலவெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அப்ப அவங்க மாதிரி இருக்கிறதுனால இவங்க என்ன செய்யலாம், நல்ல ஒரு வடை பாயாசம், ஒரு நெய்வேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல், அது மாதிரி ஒரு நிவர்த்தியா நம்ம செய்யக்கூடியது ஆத்மார்த்தமா இருக்கணும். அந்த வழிபாடு ஃபேமிலியோட போகணுங்க மெயினா. கண்டிப்பா. ஏன்னா முதல் ராசி அந்த நான் சொல்லுவேன், மேஷத்துக்கே இந்த சிவன் பார்வதி, பக்கத்திலே விநாயகர் இருப்பார். கோச்சிட்டு இருந்தால் இந்த பக்கம் அந்த பக்கம் உட்கார்ந்துருப்பாங்க. முருகன், இந்த மாதிரி அந்த கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய குடும்ப சிவ குடும்பத்தையுமாங்க. சிவ குடும்ப வழிபாடு மேஷத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா செவ்வாய் புதன் சனி பகவான் 12. அப்ப உறவுகள், சகோதர சகோதரிகள் இவ் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பிணக்கு, சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு.